சென்னை எண்ணூரிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், இன்று மாலை புயல் கரையை கடக்க இருக்கிறது ஆந்திராவில். எண்ணூரை பொறுத்தமட்டில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதா? ஏற்கனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில அந்த பகுதியில் என்ன சூழல்? வேதவல்லி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த எண்ணூர் பகுதியில் தான் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழையும் காற்றும் வீசிக்கொண்டே இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடல் மிகவும் சீற்றமாக காணப்படுகிறது. கடல் அலை பல அடி உயரத்துக்கு எழுந்து சீற்றத்தோடு இங்கு கடல் கரையை மோதிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடலுக்கு மீன்பிடிக்க மீனவர்கள் யாரும் செல்லவில்லை. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த எண்ணூர் அருகே இருக்கும் நெட்டுக்குப்பம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட படகுகள் மூலமாக நாள்தோறும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வது வழக்கமாக இருந்தாலும் இந்த புயல் காரணமாக அவர்கள் கடந்த சில நாட்களாகவே கடலுக்கு செல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடங்களை நோக்கி கொண்டு சென்று பாதுகாப்பாக வைத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் மீனவர்கள் இந்த கடற்கரை பகுதியை பார்க்கும்போது சற்று அச்சமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கடல் சீற்றம் அதிக அளவாக காணப்படுகிறது. வழக்கமாக இருக்கும் அலையினுடைய அந்த உயரத்தை விட கடுமையான உயரம் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மீனவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, இப்போ உங்க படகுகள்லாம் எங்க வச்சிருக்கீங்க? மற்றவங்களோட படகுகள்லாம் எங்க இருக்கு? எல்லாம் ஊர் படகுலாம் அங்கங்க இழுத்து கட்டிக்கிறாங்க சார். செடியில எவ்வளவு படகு இருக்கும்? நீங்க எங்க இந்த இடத்துல? ஒரு 300 விசப்படகு இருக்கும் போட்டு. பைபர் படகு எல்லாம் இந்த மூணு நாளா தொழில் பண்ணாத எல்லாம் இழுத்து கட்டி வச்சுறாங்க பத்திரமா பாதுகாப்பா. காத்து எப்படி இருக்கு? இப்ப பார்த்தாலே தெரியுது. காத்து சரியான காத்து 3 நாளா. தொழில் போனா யாரும் கரை கடக்க மாட்டாங்க. யாரும் தொழில் பண்றது இல்லைங்க. நம்ம இந்த பகுதியில் தொடர்ந்து காற்றோட வேகம்ன்றது அதிகரிச்சு காணப்படுகிறது. இப்பயே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல காற்று வீசிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தினரும் பாதுகாப்பாக இருப்பதற்கான அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க. மழையும் இங்க அதிக அளவு பெஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்க காற்றோட வேகம் கடல்ல மட்டும் இல்லாம கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலும் காற்றோட வேகம் அதிகமாக காணப்படுது. நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த பகுதி தான் எண்ணூர் பகுதி. குறிப்பா இங்க அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதிகமான தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு. அதே மீனவர் குப்பம், நெட்டுக்குப்பம் மட்டும் தாழங்குப்பம், சின்ன குப்பம், பெரிய குப்பம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் அடுத்தடுத்து அமைந்திருக்கின்றன. ஏற்கனவே பார்த்தது போல இந்த எண்ணூர் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய சாலை கூட இந்த கடல் அரிப்பு, இந்த மண் அரிப்பு காரணமா பாதிக்கப்பட்டிருக்கு. மீனவரோட வலைகள்லாம் இந்த இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க பார்க்கிறோம். இது போன்று மேடான பகுதி மற்றும் கடல் அலைக்கு அருகே இல்லாம தொலைவான பகுதி கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரம்யமான ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது கொசத்தலை ஆறு இந்த கடலோட இணையக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜோஷுவா காட்சிகளே தெரியும். இந்த ஆற்றுல வெள்ளம் அதிக அளவு வந்துகிட்டு இருக்கிற வேலையில இங்க வங்கக்கடல்ல இந்த தண்ணீர், இந்த ஆற்றோட வெள்ளம் என்பது கடலில் கலக்கக்கூடிய பகுதியா இருக்கிறது. இது ஒரு எல்லையினே சொல்லலாம். இதுதான் நம்மளுடைய சென்னைக்கான ஒரு எல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பகுதியில் தான் அந்த கொசத்தலையில் வரக்கூடிய அதிகப்படியான வெள்ளம் என்பது கடலோடு கலக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இது போன்று இந்த எண்ணூர் பகுதி தொடர்ந்து இந்த மழை, இந்த புயல் காரணமா மிகப்பெரிய அளவுல பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வரக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறது. வேதவல்லி, எண்ணூரில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இணைப்பில் இருங்க சுரேஷ்குமார், தொடர்ந்து பேசலாம். ஆந்திர மாநிலத்தில் இன்று மாலை அல்லது இரவுக்குள் புயல் கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் ஆந்திர மாநிலம் நெல்லூரிலிருந்து செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வீரகுமார், தற்போது நீங்கள் சரியாக இருக்கக்கூடிய பகுதி என்ன? அங்கு மழையுடைய தீவிரமும் காற்றுடைய தீவிரமும் தற்போதைய நிலையில எப்படி இருக்கு? என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் அம்மாநில அரசு செஞ்சிருக்கு? வேதவல்லி, வங்கக்கடலில் அக்டோபர் 24ஆம் தேதி உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு மத்திய வங்கக்கடல், அதன் அருகில் இருக்கக்கூடிய வங்கக்கடலினுடைய பகுதிகளில் தீவிர புயலாக இன்று காலை வலுப்பெற்றிருக்கிறது. இந்த தீவிர புயல் ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்று மாலை முதல் இரவுக்குள் 110 கிலோமீட்டர் வேகத்துல, மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆந்திர மாநில கடலோர மாவட்டங்கள்ல கனமழை தற்போது பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் இப்போது நெல்லூர் மாவட்டத்தினுடைய கிருஷ்ணம்பட்டு கடற்கரையில் தான் இருக்கிறோம். இந்த கடற்கரையினுடைய பிரத்யேக காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ் தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நெல்லூர் மாவட்டத்தினுடைய ஒரு பிரதான கடற்கரையாக இந்த கிருஷ்ணம்பட்டு கடற்கரை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தீவிர புயலானது மோண்டா தீவிர புயல் மச்சிலிப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலையும்
காக்கிநாடாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவிலையும் மையம் கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த நெல்லூர் மாவட்டம் கிருஷ்ணம்பட்டு கடற்கரை மச்சிலைப்பட்டினமிலிருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்கிறது. தற்போது இந்த புயல் மச்சிலைப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கிருஷ்ணம்பட்டு கடற்கரையில கடல் அலைகள் கடும் சீற்றத்தோடு காணப்படுகிறது. கடலினுடைய அலைகள் இயல்பை விட கூடுதலான மேலாக சென்று இந்த கடற்பரப்புகள்ல வந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஓங்கோல், ஆந்திர மாநிலத்தினுடைய கடலோர மாவட்டங்களான நெல்லூர், கலிங்கப்பட்டினம், மச்சிலிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவிலிருந்தே கனமழை விட்டு பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்று காலை முதல் குறிப்பாக இன்று மாலையிலிருந்து இரவுக்குள்ள இந்த மோன்தா புயல் கலிங்கப்பட்டினத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆந்திர கடலோர மாவட்டங்கள்ல கனமழை சற்று விடாமல் பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளில் காற்றினுடைய வேகம் என்பதும் சற்று அதிகரித்திருக்கிறது. அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொறுத்தவரையில நாம் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணம்பட்டு கடற்கரை என்பது குறிப்பாக கிராமம் மற்றும் பொதுமக்கள் உள்ளடங்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இந்த கடற்கரைக்கு உள்ளேயே காவல்துறையினர் பொதுமக்கள் யாரையும் உள்ளே விடாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புயல் எச்சரிக்கைக்காக கடலோர மாவட்டங்களில் துறைமுகங்களுக்கு 8ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கையும் இந்த ஆந்திர கடலோர துறைமுகங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த நெல்லூர் மாவட்டம் கிருஷ்ணம்பட்டு கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களையும் மீனவர்கள் தங்களுடைய போட் மற்றும் படகுகளை தங்களுடைய வீடுகளில் வைத்து பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த புயல் இன்று இரவு கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில ஆந்திரா, அதாவது இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் அந்த பகுதிகளில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நெல்லூர் கிருஷ்ணம்பட்டு கடற்கரையில கடல் சீற்றமும் கடல் அலையும் கடும் உயர எழுந்து கடும் சீற்றத்தோடு தற்போது காணப்பட்டு வருகிறது. வேதவள்ளி, ஆந்திர மாநிலம் நெல்லூர் கடற்கரையிலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், மழைநீர் எந்த அளவுக்கு தேங்கியிருக்கிறது? அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? வேதவள்ளி, மொந்தா புயல் தீவிர புயலாக மாறி ஆந்திர கரையோர பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில வட தமிழ்நாட்டில் ஒரு நுழைவு பகுதியாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். அத்திப்பட்டு பகுதியை பொறுத்தவரை அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சுற்றிலும் தொழிற்சாலைகள் அமைந்திருப்பதன் காரணமாக பொதுவாக சிறிய மழையின் போதே இங்கு மழைநீர் தேங்குவது ஒரு வழக்கமாகி வரும் நிலையில நேற்று கடந்த 24 மணி நேர நிலவரப்படி கடப்பாக்கத்தில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மீஞ்சூர், மணலி, எண்ணூர், காட்டுப்பாக்கம், பழவேற்காடு உள்ளிட்ட வட கரையோர தமிழக பகுதிகளில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கின்றது. கொசஸ்தலை ஆற்றின் ஒரு வடிகால் பகுதியாகத்தான் இந்த நம்ம காட்சிகள் வழியாக ஒளிப்பதிவாளர் மதுவினுடைய காட்சி வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அத்திப்பட்டு பகுதி அமைந்திருக்கிறது. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய 6க்கும் மேற்பட்ட தெருக்கள்ல மழைநீர் 1 அடி அளவிற்கு தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உணவு, தண்ணீர் உள்ளிட்டவற்றிற்காக மக்கள் இந்த சாலைகள், நம்ம சாலைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலைகளுடைய காட்சிகள் இப்படிதான் இருக்குது. முழுவதுமாக 1 அடி அளவிற்கு நேற்று இரவில் பெய்ய தொடங்கிய மழை இன்று காலை வரை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தண்ணீர் வெளியேற்றுவதற்கான பணியும் தற்போது வருவாய்த்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திடம் நம்ம பேசிய போது இந்த அத்திப்பட்டு புதுநகர் பகுதிக்காக பிரத்யேகமாக 5 ராட்சச மோட்டார்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். காட்சியின் வழியாகவே நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டர் அளவிற்கு தண்ணியை வெளியேற்றுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ச்சியான மழை பொழிவு காரணமாக இந்த பகுதியில் மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி இருக்கும் ஒரு சூழல் இருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக மின்சாரம் இந்த பகுதியில்
தடை செய்யப்பட்டிருக்கிறது. புயலினுடைய தீவிரம், அதாவது அதிக அளவிற்கு இந்த பகுதியில் வந்து காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. ஆந்திர கரையோட பகுதியை நோக்கி சென்றாலும், தொண்டை மண்டல பகுதியை நோக்கி சென்றாலும் அதனுடைய தாக்கம் அந்த புயலினுடைய இந்த அவுட்டர் பேண்ட் எனப்படக்கூடிய அந்த பகுதிகள் அனைத்துமே அந்த பழவேற்காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவில் இருப்பதால் அதிக அளவிலான காற்றோடு சேர்ந்து மழைப்பொழிவும் இருக்கிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் மக்களை வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களும் வழங்குவதற்காக தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி, ஒருபுறம் மழைநீர் தேங்கி இருக்கும் நிலையில மறுபுறம் அதனை வெளியேற்றும் நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. களத்திலிருந்து தகவல்களை தந்தமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.